உங்கள் மத்தியில் நான் நிற்க எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எடுத்து வாசிப்போம். யோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணி. வெரி குட். நமது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? விழுகிறவனை அவருடைய வார்த்தையால திரும்ப தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு நமது வாழ்க்கையில் பல காரணங்களால் நம்ம விழுந்து கிடக்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்த ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு பாவம், அந்த பாவம் நீங்கள் இருதயத்தில் குற்ற உணர்வாய் மாறி அது பெரிய பாரமாக மாறி, ஐயோ நான் ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டேன், இந்த மறைவான ஒரு குற்றத்தை நான் செய்து என் வாழ்க்கையை நான் தீட்டுப்படுத்தி கொண்டேன், இனி என்னால் எழும்ப முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை அந்த பாவ பாரத்தால் குற்ற உணர்வால் நீ விழுந்து கிடக்கலாம். அல்லது உங்கள் திருமண காரியத்தில் ஏற்பட்ட சில சம்பவங்கள், சில பிரச்சனைகள், ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, நல்ல வாழ்க்கை வரணும்னு காத்திருந்த என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துடுச்சுன்னு சொல்லி ஒருவேளை எழுந்திருக்க முடியாமல் நீங்கள் விழுந்து கிடக்கலாம். யாரோ ஏதோ சொன்னதுனால அந்த வார்த்தை உங்களை ஆழமாய் காயப்படுத்தி, இனி என்னால் ஆண்டவருக்காக அந்த ஊழியத்தை செய்ய முடியாது பிரதர், நான் அதை விட்டுட்டேன். ஏதோ சில வார்த்தைகள் உன்னை கடினமாய் உன்னை பேசின வார்த்தைகள் நீ எழுந்திருக்க கூடாதபடி உன்னை விழுந்திருக்க பண்ணலாம். அல்லது உனக்கு விரோதமாக ஏவப்பட்ட ஏதோ சில மந்திரத்தின் வல்லமைகள் நீ நிற்கக்கூடாதபடிக்கு விழச் செய்திருக்கலாம். அல்லது உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சில வீழ்ச்சிகள், கடன் காரணமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சக்சஸ் இல்லை, அதனால என் வாழ்க்கையே விழுந்து போச்சு பிரதர்ன்னு சொல்லி நீங்கள் விழுந்து கிடக்கலாம். சிஸ்டர் பிரதர், அப்படி ஒரு வேளை நீங்கள் விழுந்து கிடக்கிற சூழ்நிலைக்குள்ளே இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திரும்ப தூக்கி நிறுத்தும்படி இந்த மாலை கூட்டத்தில் விரும்புகிறார். நல்ல கைகளை பலமாய் தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அதுதான் நமது ஆண்டவர். விழுகிறவனை திரும்ப தூக்கி நிறுத்தி, உன்னால முடியும், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்ன விசுவாசிக்கிற நீயும் ஜெயம் எடுப்ப. உன்னை விழச் செய்த அந்த சூழ்நிலையை விழச் செய்த அது எந்த காரியங்களா இருந்தாலும் அந்த காரியத்தில் நீ ஜெயம் எடுத்து உன் ஓட்டத்தை நீ வெற்றியா ஓடி முடிப்பன்னு சொல்லி உன்னை ஒரு தட்டி உற்சாகப்படுத்தி உன்னை பலப்படுத்தி அபிஷேகித்து திரும்ப உன்னை அந்த பழைய ஓட்டத்தில் தூக்கி நிறுத்துகிறாரே, இவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் கர்த்தர். அதனால தான் பைபிள் சொல்லுது, விழுகிறவனை தமது வார்த்தையால் தூக்கி நிறுத்துகிறவர். அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து கிடக்கலாம். பொருளாதாரத்தில், பரிசுத்தத்தில், ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில் என்னால் முடியாது பிரதர், இனி எனக்கு அந்த பலன் இல்லை பிரதர், நான் எவ்வளோ போராடி முயற்சி பண்ணி பார்த்துட்டு நான் விழுந்துட்டேன் பிரதர், இனி என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை தூக்கி நிறுத்துகிற அந்த தேவ வார்த்தை உனக்கு நேராய் இன்றைக்கு கடந்து வரும். இன்றைக்கு அந்த பரலோகம் திறக்கப்பட்டு உனக்கு நேராய் ஒரு கரம் உன்னை நோக்கி வந்து உன்னை பிடித்து தூக்கி நிறுத்தி ஓட முடியாதபடி பலவீனப்பட்டு இருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய கால்களை, உன்னுடைய மாமிசத்துக்குரிய கால்களில் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி ஒரு மான் கால்களை கொடுத்து ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து உனக்கு கழுகுக்கு சமமான பலனை திரும்ப வர பண்ணி திரும்ப உன சட்டைகளை அடித்து எழும்ப செய்ய நீ ஆராதிக்கிற இந்த மாலை கூட்டத்தில் தேடி வந்திருக்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை தூக்கி நிறுத்த வல்லமையானவர், போதுமானவர் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஷகலபக திடபல அல்லேலூயா. விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு மனுஷன் விழுந்து கிடந்தான்னா அவன் அப்படியே பார்த்துட்டு போகிற தேவன் அல்ல. அவனுக்கு என்ன செஞ்சா அவன் எழும்பி நிற்பான், என்ன கொடுத்தா அவன் எழும்பி நிற்பான், அவன் குடும்பத்துக்கு எதை செய்தா அவன் திரும்ப எழும்பி நிற்பான். இன்றைக்கு உனக்கு எதை செய்தா நீ திரும்ப கர்த்தருக்குள் எழும்பி நிற்பியோ, இன்றைக்கு கர்த்தர் அதை உனக்கு செய்து அனுப்பவர் வல்லமையானவர். பயப்பட
பயப்படாதீங்க, தைரியமா இருங்க சிஸ்டர் பிரதர். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பலவீனத்தை பார்த்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அல்ல. எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர். உன் பலவீனத்தை பார்த்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. உன்னை விட்டுட்டு போகிறவர் அல்ல, கடந்து போகிறவர் அல்ல. உன் நிலைமையை பார்க்கிறார், மனதுருகுகிறார். எதை செய்தா, எந்த வாழ்க்கையை, உன் வாழ்க்கையில எதை பலப்படுத்துறான்னு எழும்பி நிற்பியோ அதை உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதித்து திரும்ப நீ இழந்த மகிமையில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறவர். உன் முந்தின மகிமையை காப்பிலும் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்தவர். நான் சொன்னேன், இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இந்த வருஷம் இந்த மாதத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில துளிர்விட போது அந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் முளைத்து எழும்பியது போல உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஊழியம் முடிஞ்சிருச்சு, உன் தொழில் முடிஞ்சிருச்சு, உன் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விழுந்து கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அந்த அடிமரத்திலிருந்து ஒரு வேர், ஒரு கிளை முளைத்து எழும்பி உன்னை திரும்ப தூக்கிவிடும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் சில பேர் மேல இங்க பலமா இறங்குவாரு, அக்கினியா உங்கள் மேல இறங்குவாரு. இனி நீ விழுந்து கிடக்க மாட்ட, நீ எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க போகிற. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை கலக்குகிற ஊழியர்கள் இந்த கூட்டத்திலிருந்து எழும்பி புறப்படுவார்கள். உன்மேல் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றுவார், ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுவார். உன்னை ஒரு ஜப வீராங்கனையாய் தேவன் மாற்றி இந்த இடத்தை விட்டு உன்னை அனுப்புவார். இதை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஒரு 7 முறை அல்லேலூயா என்று ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஜபத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. தேவன் பலமா உங்க மேல அசைவாடுவார். பாஸ்டர் கை வைக்கிற வரைக்கும் காத்திருக்காத. இன்றைக்கு நான் யாத்திரையிலும் கை வைக்கிறேன், நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே போறேன். ஆனா நாளை தினத்தில் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆனால் நான் கையை வைக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. இயேசு ஏற்கனவே இந்த இடத்துல வந்துட்டாரு, அவர் உன் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை நீ கேட்கும் போது, அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது, ஒரு ஆணி பாய்ந்த கரம் உனக்கு நேராய் நீட்டப்படும். அவிசுவாசத்தோடு போராடி கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில இன்றைக்கு அந்த ஆணி பாய்ந்த கரம் உனக்கு நேராய் நீட்டப்படுகிறது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்திருக்க முடியாதபடி விழுந்து கிடந்த அந்த தோமாவுக்கு நேராய் அவர் தமது ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி அந்த காயங்களை காட்டி அவனை எழுப்பியது போல, இதோ உன்னை எழுப்புகிற அந்த ஆணி பாய்ந்த கரம் உன்னை பலப்படுத்தி உன்னை தேசங்களுக்கு அனுப்புகிற, பட்டணங்களுக்கு அனுப்புகிற, உன்னை பிரகாசமாய் அனுப்புகிற அந்த ஆணி பாய்ந்த கரம் இன்றைக்கு உனக்கு நேராய் நீட்டப்பட்டு உன் விசுவாசத்தை பலப்படுத்தும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சில பேர் மேல் ஆவியானவர் இப்பவே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஆவியானவர் சில உடம்புகளை இப்பவே நிரப்ப ஆரம்பிச்சிட்டார். சிஸ்டர் பிரதர், இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக உன் சரீரத்தில் ஒரு அனலை நீ உணர்ந்தாக வேண்டும், உன் சரீரத்தில் ஒரு அக்கினியை நீ உணர்ந்தாக வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் உங்க உடம்பு இவ்வளோ கொதிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவு ஒரு தேவ அபிஷேகத்தை இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாய் நீ பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயான கைகளை சட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவன் விழுகிறவனை தூக்கி நிறுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி உன்னால முடியும், நீ செய்யாமல் விட்டதை இனி நீதான் செய்வ, உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை உன்னை கொண்டு தான் நான் செய்து முடிப்பேன். உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், உனக்கு காட்டின சொப்பனங்கள், உனக்கு காட்டின தரிசனங்களை அது நீதான் நிறைவேற்றி முடிக்கணும். லாபகா சீட்ட லாபராக்கா திடா பகா திடா பகா திடா ரபா லாகா திடா கரா பலா கதா டா கராபா லாக்கா திடா பலாக்கா திடா பலாக்கா திடா பலாக்கா ஓ ரகதட கலாபா திடா கா திடியா. ஆவியானவர் சிலரை ஏற்கனவே தொட ஆரம்பித்து விட்டார். இந்த கூட்டத்தை முடித்து நீ வெளியே போவதற்குள்ளாக ஓ உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு மறைபொருள்களை பார்க்கிற, மறைவான காரியங்களை பார்க்கிற, இருதயங்களை உள்நோக்கி உற்று நோக்கி பார்க்கிற ஒரு தீர்க்க தரிசன கண்கள் உன் கண்கள் மேலே இன்றைக்கு பொருத்தப்பட இருக்கிறது. நீ விடாத. இந்த கூட்ட முடிவுக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதலின் வல்லமை வந்தே ஆகணும். வாலிப பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்தில் உன்னை எடுத்து பயன்படுத்த உனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். சலகா சீட்டிலி பெரி
ரபாக்கா திடாக்கலா பராக்கா திடாபலாக்கா திடாபலாக்கா. பயப்படாதம்மா, உன் சூழ்நிலை கண்டிப்பா மாறப்போகுது. நீ பயந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் பெற்று நீ எழும்ப போகிற. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்போ நீ எல்லாராலையும் அவமதிக்கப்பட்டிருக்கலாம். நாட்கள் வருகிறது, எல்லாரும் உன்னை தேடி வருவார்கள். பட்டணம் உன்னை தேடி வரும். உன் ஜெபத்தை கேட்கும்படி தேடி வரும். உன் கரங்கள் அவர்கள் மேல் படும்படி அவர்கள் தேடி வருவார்கள். தேவன் உன்னை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆண்டாய் இந்த 2026 இருக்க போகிறது. இதுவரைக்கும் நீ வெட்கப்பட்ட நாட்கள், துக்கப்பட்ட நாட்கள், சஞ்சலப்பட்ட நாட்கள், அவமானப்பட்ட நாட்கள் முடிவுக்கு வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். எங்களை தூக்கி நிறுத்தினார். நாங்கள் இப்படிதான் கலங்கி போய் உடைஞ்சு போய் யாரு தெய்வம்னு தெரியாத போய் நிறைய கூட்டங்களை உட்கார்ந்து பிசாசின் தொல்லையில, போராட்டத்தில், வியாதியில, மரண போராட்டத்தில் கடந்தோம். எங்களை தூக்கி நிறுத்தினார். அந்த இந்து குடும்பத்திலிருந்து வந்த எண்ணெய் அபிஷேகித்து ஏசப்பா இன்றைக்கு அநேக இடங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை விடமாட்டார். உன் குடும்பத்தை விடமாட்டார். உன் ஜபங்கள் எல்லாம் அவருடைய துருத்தியில் அவர் பிடித்து வச்சிருக்கிறார். உன் கண்ணீரெல்லாம் அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். கண்ணீரை விசாரிக்கிற காலம்தான் இந்த 2026. இந்த கூட்டத்தின் முடிவில் உன் கண்ணீரெல்லாம் தேவன் விசாரித்து உன்னை திரும்ப உன் பழைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் ஒட்டச்சின்றைக்கு ஒரு வாசலை திறப்பார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். விழுந்து கிடந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தான். அவனை எழுப்ப யாரையோ முயற்சி செஞ்சான். யாராலையும் முடியல. அவன் விழுந்து படுத்து அழுதுகிட்டே இருக்கிறான். தன் உடையெல்லாம் கிழிந்த வண்ணமாய் அலங்கோலமான நிலையில் அவன் விழுந்து அழுது கொண்டே இருந்தான். அந்த விழுந்து அழுது கொண்டிருக்கிற அவனை தேவன் தேடி சென்று தூக்கி நிறுத்தினார். எடுத்து வாசிங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? சிஸ்டர், பிரதர், இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் விழுந்து கிடக்கிறான். யார் இவன்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், வாக்குத்தத்தங்களை பெற்றவன். அவ்வளவு லட்ச இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போகும்படி அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். மோசே இருந்த ஸ்தானத்தில் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது ஒரு தோல்வியில் சிக்கொண்டு எழுந்திருக்க கூடாதபடி விழுந்து கிடக்கிறான். அவன் இருதயம் பல விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் தானே வாக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் தானே சொன்னாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. ஆனா ஆண்டவருடைய வாக்கு இப்ப என் வாழ்க்கையில் எங்க போச்சு? யுத்தத்தில் தோல்வி. ஒரு கூட்டத்தை அனுப்புறான் யுத்தம் செய்ய. அவர்கள் வெட்டுண்டு தோல்வி அடைந்து திரும்ப வருகிறார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே யோசுவா தன் உடையை கிழித்து கொண்டு புழுதியில விழுந்து கிடக்கிறான் சாஷ்டாங்கமாய். அவனை எழுப்ப யாரையும் முயற்சிக்கிறான். அவனோடு இருந்த மூப்பர்கள் 70 மூப்பர்கள் அவனை எழுப்ப முயற்சி செய்தார்கள், முடியல. அவனோடு கூட இருந்தவர்கள் முயற்சி செய்தார்கள், முடியல. தோல்வியில விழுந்து கிடக்கிற ஒரு நிலையில இந்த யோசுவா இப்பொழுது விழுந்து கிடக்கிறான். யாரையோ அவனை பேசி எழுப்ப பார்க்கிறாங்க, கையை பிடிச்சு தூக்க பார்க்கிறாங்க, வார்த்தையினால் தேற்றி ஆற்ற பார்க்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய ஆறுதல், அவர்களுடைய வார்த்தையை இந்த யோசுவாவை எழுந்துக்க முடியாதபடி ஒரு வீழ்ச்சியின் ஆழத்தில், உச்சத்தில் அவன் விழுந்து கிடந்த ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவனுடைய மனசு சொன்னது, உன் வாழ்க்கை இதோடு முடிந்தது. அவனுடைய சூழ்நிலைகள் சொன்னது, நீ அந்த காரியத்தை இனி ஜெயம் எடுக்கவே முடியாது. ஏதோ சில மனிதர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், உன்னால இனி இந்த காரியத்தில் முன்னேறி செல்ல முடியாது. சில சக்திகள் சொன்னது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் உன் வாழ்க்கையில் எங்க இனி அது நிறைவேறாது. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள
தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பெற்றோம், தேவனிடத்திலிருந்து அபிஷேகம் பெற்றோம், அழைப்பு பெற்றோம், வல்லமை வரங்களை பெற்றோம். நீ தோல்வியில விழுந்து கிடக்கிறாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஏன் நீ விழுந்து கிடக்கிற? எழுந்துரு, எழுந்துரு. ஒருவராலையும் எழுப்ப முடியாத இவனை இப்ப ஆண்டவர் தேடி வந்து சொல்லுகிறார், யோசுவா எழுந்துரு, எழுந்துரு. சிஸ்டர் பிரதர், உன்னை எழுந்திருன்னு இன்றைக்கு சொல்லுகிற ஆண்டவர் சாதாரண தேவன் அல்ல. உன்னை எழுந்திரு என்று சொல்லுகிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மங்கின திரியை அணையாத தேவன், நெறிந்த நாணலை முறியாத தேவன், தள்ளாடுகிற கால்களை பலப்படுத்துகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், பலவானை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிற தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்தெடுக்கிற தேவன், உலகத்தில் உள்ளவைகளை அவமானப்படுத்த இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்தெடுக்கிற தேவன். ஓ, தள்ளப்பட்ட கல்லை தேடி கண்டுபிடித்தது மூளைக்கு தலைக்கல்லாய் எழுப்பி நிறுத்துகிற தேவன், சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடு அமர செய்கிற தேவன் இன்றைக்கு உனக்கு நேராய் கரங்களை நீட்டி தனித்தனியாய் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ ஏன் விழுந்து கிடக்கிறாய்? நீ ஏன் அந்த சூழ்நிலையில் விழுந்து அழுது கொண்டு இருக்கிறாய்? உன்னால எழுந்திருக்க முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல, ஜெபிக்க முடியல, ஓ ஊழியம் செய்ய முடியல, உன்னால் இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியல, விழுந்து கிடக்கிறாயா? வாலிபனே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறார், எழுந்திரு. நீ விழுந்து கிடந்தது போதும், நீ அழுது கொண்டிருந்தது போதும், நீ தோல்வியை சந்தித்தது போதும், அந்த குற்ற உணர்வுல கிடந்தது போதும், அந்த சேரல இருந்தது போதும். இதோ உன்னை அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கும்படி ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு முன்பதாக இன்றைக்கு அக்கினி கரத்தை நீட்டி நிற்கிறார். நல்ல கைகளை தட்டி வர. அல்லேலூயா. விழுந்து கிடக்கிற இவன் சாதாரண நபர் அல்ல, இவன் யோசுவா. யோசுவா விழுந்து கிடக்கிற நீ ஒரு சாதாரண நபர் அல்ல, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உன் தாயின் கருவில உன் தாய் உன்னை அறிவதற்கு முன்பதாகவே அப்படியே கண்கள் உன்னை உற்று நோக்கியது. உன் அவயங்களில் ஒன்றாகிலும் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே அவர் புத்தகத்தில் உன்னை குறித்ததான திட்டத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். உன் கண்களை, உன் கருவை டாக்டர்ஸுடைய கண்கள் ஸ்கேன் பண்ணி பார்ப்பதற்கு முன்பதாகவே உன் தோற்றம், உன் உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். சிஸ்டர் பிரதர், உன்னை உன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்தெடுத்த தேவன். உன்னை அபிஷேகித்து உன்னை அழைத்து உன்னை நீதிமானாக்கிய தேவன் இதோ உன்னை மகிமைப்படுத்தும் இந்த கூட்டத்தில் வந்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் விழுந்து கிடக்கிற? தேவ பிள்ளையே, உனக்கு திருமணம் ஆன பிறகு என்னாச்சு? அந்த பழைய ஓட்டம் எங்கே? என்ன ஆச்சு? உன் பழைய ஆவிக்குரிய அந்த ஜீவியம் எங்கே? அந்த அனல் பற்றி எரிகிற அந்த வாழ்க்கை எங்கே? நீ விழுந்திருக்கிற. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு. நீ விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. ஏன்னா நீ வாக்குத்தத்தம் பெற்றவன். தேவனுடைய நாமத்தை உன் நெற்றியில் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிற, அவருடைய வாக்குகள் உனக்குள்ள இருக்கிறது. உன்னை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி சிறகுகளை விரித்து உன்னை மூடி இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தை அப்படி ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். நீ சாதாரண பிள்ளை அல்ல, நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ அபிஷேகிக்கப்பட்ட சியோன், நீ சியோன் குமாரத்தி. இன்றைக்கு அந்த தூசியை உதறி விட்டு நீ எழுந்து உனக்காய் தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேக சால்வையை உடுத்திக் கொண்டு எழுந்து சர்ப்பங்களை மிதி, தேள்களை நசுக்கு, சிங்கங்களின் வாய்களை கிழி. லாபாக்கா சிடா மலாக்கா சிடா பாக்கா லாபாக்கா திடாக்கா ராபா. கர்த்தர் இங்கு இருக்கிற அநேக சகோதரிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். விழுந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறாய். உன் ஆவிக்குரிய ஜீவியம் விழுந்து கிடக்கிறது. இதோ உன்னை அனல் பற்றி எரிய தேவன் இந்த கூட்டத்தில் வந்து நிற்கிறார். உன் அருகிலே தான் நிற்கிறார். கண்ணீரோடு நிற்கிற நீ, உன் பக்கத்தில் உன் வலது புறத்தில் தான் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்தும்படி, உன்னை அபிஷேகித்து உன்னை தூக்கி நிறுத்தும்படி இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். லாபாக்கா சீலாமா ஹத்துனி லேக்கரபலாக்கா திடாக்கா லீபரா ஹலிதினியா
லீக்கரோ லோபதடா கலாபாக்கா திடா கலாபராக்கா திடா. இந்த செய்தியை நீங்க சரியா கேட்டுட்டு நீங்க சாதாரணமா இந்த அறையை விட்டு வெளியே போக முடியாது. இந்த செய்தியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாய் உன் மேல தேவனுடைய பலமான அபிஷேகம் இறங்கி இங்கு நீ ஜெபிக்கிற ஜெபம் அந்த எஃபெக்டும் வீட்டில் அடிக்கணும், அந்த அக்கினியும் வீட்டில் இறங்கணும். டிவி பார்த்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் ஆண்டவர் புரட்டி அவர்களை முழங்கால்களிலே தூக்கி நிறுத்தி இருக்கணும். உன் கணவரை எங்க இருந்தாலும் இழுத்து கொண்டு வந்து அவரை முழங்கால்களில் நிற்க பண்ணணும். நீ அப்படி ஜெபிப்பாயானால் இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாய் உன் வீட்டில் ஒரு மகிமை இறங்குவதை நீ காண்பாய், வல்லமை இறங்குவதை நீ காண்பாய், உன் சூழ்நிலைகள் திரும்புவதை நீ காண்பாய். விழுகிறவனை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு எழுந்துரு. எவ்வளவு நாட்கள் நீ அதையே நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருப்ப? உன் கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அதையே நினைச்சு 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 உனக்கு தகுதி இல்லை, உன்னால முடியாது, உனக்கு முன்பதாக இருக்கிற அந்த மதிலை தாண்ட முடியாது, உனக்கு முன்பதாக இருக்கிற அந்த நதியை உன்னால கடக்க முடியாது, உனக்கு முன்பதாக போராடி எழும்பி நிற்கிற அந்த மனுஷிக சக்திகளை உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு உனக்குள்ளேயே நீ சோர்ந்து போய் எவ்வளவு நாட்கள் நீ விழுந்து கிடப்ப. இன்றைக்கு பரத்திலிருந்து உனக்கு நேராய் ஒரு வார்த்தை வருகிறது, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நார்வே என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் தேவன் நரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை எடுத்து தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினார். ஆனால் அவர்களை தேசத்தில் தீர்க்கதரிசியாய் எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன? நல்லா இருந்த குடும்பம், கணவன் மனைவி ஒரு மகன், மகனுக்கு திருமணம் ஆகக்கூடிய நிலை, வயது அடைந்திருந்தான், வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்தது. நல்ல கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் மேல் அதிக நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்கள். திடீரென்று அவருடைய கணவர் இறந்து விட்டார். அந்த சகோதரியால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. எவ்வளோ அதை விட்டு வெளியே வரணும், அந்த துக்கத்தை விட்டு வெளியே வரணும் நினைத்து 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 அவங்களால முடியலை. 2 வருடங்கள் தன் கணவனை நினைத்து 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 அழுது புலம்பி வீட்டை விட்டு வெளியே போக முடியாதபடி அழுகையின் பள்ளத்தாக்கிலேயே விழுந்து கிடந்தான். அவங்க ஊழியக்காரர் போய் அவர்களை எழுப்ப முயற்சித்தார், ஊழியக்காரர்களால் முடியல. சொந்தக்காரர்கள் சென்றார்கள், சொந்தக்காரர்களால் முடியல. தன் மகன் அவர்களை எழுப்ப முயற்சித்தான், தன் மகனால முடியல. தானாக எழுந்திருக்கணும்னு நினைச்சாங்க, அவர்களாலேயும் அந்த துக்கத்தை அந்த துயர சம்பத்தை விட்டு வெளியே வர முடியல. ஒரு நாள் தன் சோஃபாவில் அப்படியே அழுதுகிட்டு படுத்துக்கொண்டு டிவியில் லைவாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த பிரசங்கி அந்த டிவிக்கு நேராய் கையை நீட்டி, யார் அது? நரீன். ஹூஸ் நரீன்? டிவி வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நரீன் யார் அது? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு 2 காரியங்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக வைக்கிறார். ஒன்று, உன் கடந்த காலத்தின் சூழ்நிலைய சம்பவத்தை துக்கமான அந்த நிலையை நினைத்து நினைத்து அழுது நீ அழுதழுது சாக போகிறாய். அல்லது உன் அழுகையை துடைத்து நீ எழும்புவாயானால், இன்றைக்கு நீ தேவனுடைய சமூகத்திலும் முழங்கால் படியிடுவாயானால், உன்மேல் தமது அபிஷேகத்தை ஊற்றி உனக்கு தீர்க்க தரிசன ஆவியை கொடுத்து உனக்கு தேசங்களை கர்த்தர் திறக்க போகிறார். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய் என்று சொன்னதும் அந்த நரீன் தன் கண்ணீரை துடைத்து தேவனுடைய சமூகத்தில் எழும்பி முழங்கால் படியிட்டார்கள். ஒரு அக்கினி அபிஷேகம் அந்த சரீரத்தின் மேலே இறங்கி வந்தது. ஒரு தீர்க்க தரிசன வரம் அவர்கள் மேலே இறங்கி வந்தது. தேசங்கள் திறக்கப்பட்டது. தேசம் முழுவதிலும் பிரயாணப்பட்டு அவர்கள் ஒரு வல்லமையான தீர்க்க தரிசியாய் ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு அதே தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஒன்று, நீ உன் பிரச்சனையே நினைச்சு நினைச்சு அழுது அழுது அந்த பிரச்சனையிலேயே நீ சாக போற. அப்படி இல்லை என்றால் நீ அந்த பிரச்சனையை விட்டு எழும்பி இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு உன் கரங்கள் அந்த பரத்துக்கு நேராய் உயர்த்துவாரானால், விழுகிற எவரையும் தூக்கி நிறுத்தி அந்த கால்களை பலப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை உன் வீட்டின் சூழ்நிலைகளை பலப்படுத்தி உன்னை அவர் எழுப்பவர் வல்லமை நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவன் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் முதல் முறை இவன் கிட்ட பேசினாரு, எழுந்துரு. எழுந்தானா? இல்லை.
இப்ப தேவன் இரண்டாவது முறை அவனிடத்தில் பேசுகிறார். யோசுவா 7:13 எடுத்து வாசிங்க. யோசுவா 7:13. திரும்ப இரண்டாவது முறை ஒரு வார்த்தை வருகிறது, எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்றால் போதும் போதும். சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் ஏற்கனவே ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு திருச்சபையில், ஏதோ ஒரு கூட்டத்தில், ஏதோ ஒரு ஊழியக்காரர் மூலியமாய் உனக்கு ஏற்கனவே ஒரு வார்த்தை வந்தது, நீ எழுந்திரு, ஊழியத்துக்கு வா, தேவனுக்காக எழும்பி பிரகாசி. நீ எழுந்திருக்கவில்லை, இன்னும் உன் சூழ்நிலையிலே விழுந்து கிடக்கிறாய். இன்று இரண்டாவது முறையாக ஒரு குரல் உனக்கு நேராய் வருகிறது, எழுந்திரு, எழுந்திரு. நீ அதுல இருக்கிற வரையிலும், அதுல விழுந்து கிடக்கிற வரையிலும் உன் சூழ்நிலைகள் சத்தியமா மாறப்போவது கிடையாது. யோசுவா, நீ எவ்வளவு நாட்கள் படுத்து அழுது கொண்டு இருந்தாலும் உன் சூழ்நிலைகள் மாறப்போவது கிடையாது. இது நீ அழுது புலம்புகிற ஒரு நிலைய நேரம் அல்ல. நீ எழுந்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. நீ செய்ய வேண்டியது என்ன? எழும்பி உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து, எழும்பி உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்து, எழும்பி உன் திருச்சபையை பரிசுத்தப்படுத்து. நீ உன் குடும்பத்தை சீர்படுத்த வேண்டிய நேரம் இது. நீ அழுது புலம்பி என் வீடு சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, என் நிலைமை சரியில்லைன்னு எவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தாலும், 1000 நாட்களில் தேவ சமூகத்தை அழுது விழுது கிடந்திருந்தாலும் உன் சூழ்நிலைகள் மாற போவது கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழுந்திரு என்று சொல்வது மாத்திரமல்ல, நீ எழுந்து உன்னை பரிசுத்தப்படுத்த. உன் வாழ்க்கையில் நீ ஜெயம் எடுக்கிறனா, நீ எழுந்து உன்னை பரிசுத்தப்படுத்திப்பார், உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திப்பார். நீ என்னதான் கூட்டங்களுக்கு போனாலும் உன் சூழ்நிலைகள் மாற போவதில்லை. யோசுவா, நீ எழுந்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையில் இந்த தோல்வி? ஏன் தெரியுமா யுத்தத்தில் நீ தோத்த? நீ அழுது விழுந்து கொண்டிருக்கிற இந்த நிலையினுடைய காரணம் உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? யோசுவா, என்ன காரணம் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிறவங்க சாபத்தீடானதை தொட்டுட்டாங்க. உன் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சாபத்தீடானதை தொட்டு இருக்கிறான். உன் சபையில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சாபத்தீடானதை தொட்டு இருக்கிறான். இதனாலதான் உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வாக்குத்தத்தங்கள், உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் விழுந்து கிடக்கிறது. ஏன்? நீ தொடக்கூடாதது நீ தொட்டுட்ட, நீ செய்யக்கூடாதது நீ செஞ்சிட்ட. நீ வீட்டுக்குள்ள எதை கொண்டு வரக்கூடாதோ அதவும் வீட்டுக்குள்ள நீ கொண்டு போய் வச்சிருக்கிற. நீ அழுதுகிட்டு இருக்கிற வரைக்கும் உன் சூழ்நிலை மாற போவது கிடையாது. நீ எழுந்து உன்னை பரிசுத்தப்படுத்த, நீ எழுந்து உன்னை தூய்மைப்படுத்து. வாக்குத்தத்தத்தை மீறினவர்கள் உனக்குள் இருக்கிறார்கள். என்னுடைய உடன்படிக்கையை மீறினவர்கள் உனக்குள் இருக்கிறார்கள். ஜனங்களுக்குள் சாபத்தீடானவர்கள் இருக்கிறார்கள். என் கட்டளைக்கு செவிகொடாமல் முரட்டாட்டம் செய்தவர்கள் உனக்குள் இருக்கிறார்கள். களவு செய்தவர்கள் உனக்குள் இருக்கிறார்கள். இதை நீ சரி செய்யாத வரைக்கும் உன் குடும்பம் எழும்பாது. சிஸ்டர், நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் உன் குடும்பம் எழும்பாது. நீ எழும்பி உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்திப்பார். அதுக்கு பிறகுதான் உன் வீட்டில் நீ மாற்றத்தை பார்க்க முடியும். உன் வாழ்க்கையில நீ அசுத்தத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் நல்லவர், நீ என்னதான் காணிக்க கொடுத்தாலும் உன் காணிக்கலாம் குப்பை, உன் வாழ்க்கை மாறாது. எழும்பி பரிசுத்தப்படுத்து. உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது பாரு, தேவனுக்கு பிரியமில்லாதது. ஏதோ ஒன்று கொண்டு வந்து உன் வீட்டில் நீ வச்சிருக்கிற பாரு, தேவனுக்கு பிரியமில்லாதது. ஏதோ ஒன்று கொண்டு வந்து உன் மனசுல வச்சிருக்கிற பாரு, கொஞ்ச நாட்களா தேவனுக்கு பிரியமில்லாதது. அதை இன்றைக்கு தோண்டி எடுத்து தூக்கி வெளியே போடு. ஜெயம் தானா வரும்.
பயம் தானா வரும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தாம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, சென்னையில் தாம்பரத்தில் ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஊழியம் நல்லா போயிட்டு இருந்தது. திடீரென்று அந்த பாஸ்டர் அம்மா சிக்காயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாரு, மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, என்னென்னமோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொண்டு போறாரு. அந்த மருந்து மாத்திரை ஒன்று கூட அந்த அம்மாவுக்கு செட் ஆகலை. நாளுக்கு நாள் பலவீனம், நாளுக்கு நாள் மரணத்துக்கு நேரம் அந்த அம்மா போயிட்டாங்க. இப்போ மரண படுக்கையில் இருக்கிறாங்க. மருந்து மாத்திரை தோத்து போச்சு, மருத்துவர்கள் தோத்து விட்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. பாஸ்டர் தன்னுடைய மனைவியை பார்த்து அவர் உடைஞ்சு போயிட்டாரு. ரொம்ப பெரிய வயசுல, சின்ன வயசு தான். என்னென்னமோ சபை மக்கள் கூடி ஜெபிக்கிறாங்க. சூழ்நிலை மாறல, சூழ்நிலை மாறல. ஒரு நாள் அவருடைய வீட்டில் இருந்த கம்ப்யூட்டர் பழுதடைஞ்சு போச்சு. பாஸ்டர் வீட்டில் இருந்த ஒரு கம்ப்யூட்டர் பழுதடைஞ்சு போச்சு. ஆகவே இந்த கம்ப்யூட்டரை சரி செய்ய தன்னுடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியை கூப்பிட்டார். அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். கூப்பிட்டு, இந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் சரி செய்து கொடு, நிறைய சில ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் செய்யணும், கொஞ்சம் சரி செய்து கொடு. அந்த விசுவாசி அந்த கம்ப்யூட்டர் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு அது ஃபுல்லாக அதில் ஏதாவது வைரஸ் இருக்குதான்னு போய் எல்லா ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் மறைவாய் இருந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள எக்கச்சக்க ஆபாச படங்கள் அதுக்குள்ள மறைந்திருந்தது. ஆபாச படங்கள், போனோகிராஃபி, நிர்வாணமான படங்கள் மறைந்திருந்தது. அவரை பார்த்த உடனே அந்த விசுவாசிக்கு அது தாங்கலை. எப்படி இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இதெல்லாம் வந்தது? பாஸ்டர் இடத்துல கேட்க முடியாது. பாஸ்டருடைய பையன்கிட்ட ஃபோன் அடிச்சார். டேய், வீட்டுக்கு கிளம்பி வா, வீட்டுக்கு கிளம்பியோ அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் போனா இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி காட்டினார். இதெல்லாம் யார் செஞ்ச வேலைப்பா? யார் செஞ்ச வேலை? அசுத்தமானதை நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததில்ல, இந்த அசுத்தமான காரியங்களை உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்த பத்தியா? இதனால தான் இன்றைக்கு உன் குடும்பம் விழுந்திருக்குது, உங்க அம்மா விழுந்த நிலைமையில் இருக்கிறான். சொன்ன உடனே அந்த வாலிபன் முழங்கால் படியிட்டு கதறினான். ஐயோ, இந்த அசுத்தமானதை நான் உள்ள கொண்டு வந்ததுனால எங்க அம்மா மரண படுக்கையில் இருக்கிறாங்களா? இந்த அசுத்தம் தானே அதுக்கு காரணம். இந்த அசுத்தம் தான் காரணம். இன்றைக்கே நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அவன் கையால் அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணா, முழங்கால் படியிட்டான். அரை மணி நேரம் ஒப்பு கொடுத்து கண்ணீர் சிந்தி தன் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபித்தான். அவன் எழுந்து வீட்டுக்கு போனா, மறுநாள் அவங்க அம்மா அந்த மரண படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து நடந்தாங்க. உண்மையா நடந்த ஒரு சம்பவம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்கப்பா. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஏன் என் வாழ்க்கையில இது, ஏன் என் வாழ்க்கை? நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் உங்ககிட்ட பதில் பேச போறது கிடையாது. நீ 1000 கேள்வி கேட்டாலும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட இருந்து வராது. ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு சொல்லுகிற ஒரே வார்த்தை, எழுந்து உன் வீட்டை பரிசுத்தப்படுத்து, எழுந்து உன் வீட்டை பரிசுத்தப்படுத்து. யோசுவா 7:13 எடுத்து வாசித்து பாருங்கள். யோசுவா 7:13, எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்க கூடாது. நீ சாபத்தவும் வாழ்க்கையிலிருந்து எடுக்கிற வரைக்கும், தேவன் அருவருக்கிற அந்த ஏதோ ஒரு காரியத்தவும் மனசிலிருந்து, உன்னுடைய பாதையிலிருந்து, உன் வாழ்க்கையிலிருந்து நீ எடுக்கிற வரையிலும் சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னால நிற்க முடியாதுன்னு கர்த்தர் இங்க சொல்லிட்டார். நீ என்னதான் உனக்கு வாக்கு தத்தம் இருந்தாலும், ஊழியக்காரங்க உன் தலைமலை கையை வச்சு தீர்க்க தரிசனமே சொல்லியிருந்தாலே, உன் வாழ்க்கையில மறைந்திருக்கிற அந்த சாபத்தை நீ சரி செய்யாம பரிசுத்தப்படுத்தாத அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீ காண முடியாது. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? எழுந்து உன்னை பரிசுத்தப்படுத்த. வேதத்தில் முதல் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன் யாக்கோபு. யாக்கோபு எழுந்தா, தன்னையும் தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணுங்கப்பா, பரிசுத்தம் செய், உங்ககிட்ட இருக்கிற விக்கிரகத்தெல்லாம் தூக்கி போடு, உன்னுடைய அழுக்கு வஸ்திரங்கள்லாம் மாற்றுன்னு சொல்லி அவன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தின பிறகு பைபிள் சொல்லுது, தேவனுடைய பயங்கரம் சுற்றி இருந்த தேசத்தின் மேல் இறங்கியது, ஒருவரும் யாக்கோபை பின்தொடராமல் இருந்தார்கள்.
ஏன் இன்னைக்கு மந்திரவாதி உனக்கு விரோதமா எழும்பி நின்று உன் குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கிறான்? ஏதோ ஒரு மனுஷன் எழும்பி நின்று உன் வாழ்க்கையில போராடி முள்ளா உன்னை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன் நீ ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் அவனை தொடல? நீ இவ்வளவு உபவாசிக்கிற, ஆனா உன் சத்துரு இன்னும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறான், இன்னும் பலத்துக்கிட்டு தான் இருக்கிறான். உன் ஜெபங்கள் அவனை சிறிதளவும் தாக்கல. ஏன்? பரிசுத்தம் இல்லைங்க. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நீ இன்னும் வர, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ள இன்னும் நீ காலடி எடுத்து வைத்து வரல. யாக்கோபு பரிசுத்தப்படுத்தின உடனே சுற்றிலும் இருக்கிற தேசங்களுக்கு ஒரு பயம் வந்தது, பயங்கரம் வந்தது. யாக்கோபு ஒருத்தனும் பின் தொடரல. வேதத்தில் மோசே எழும்பி ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினான். ஆண்டவரே சொல்றாரு, மோசே, நான் உங்க மத்தியில இறங்க போறேன், அதனால நான் இறங்கும்படி உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. சில நேரங்கள் உன் சத்துருவை நீ மேற்கொள்ள ஒரு பரிசுத்தம் இருக்குது. உன் வீட்டுக்குள்ள தேவன் இறங்க செய்கிற ஒரு பரிசுத்தம் இருக்குது. தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் நீ ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளில் ஆயத்தமாய் காத்திருக்க சொன்னான். 3ஆம் நாளில் சீனாய் மலையின் மேல் இறங்குவேன். ஆண்டவர் உனக்கு இறங்குனா அதுக்கு முன்பதாக நீ பரிசுத்தப்படுத்த வேண்டியதை பரிசுத்தம் பண்ணிடு. உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் மகிமை வரணும்னா, உன் வாழ்க்கையில கர்த்தர் பிரசன்னம் இறங்கணும், கர்த்தர் மகிமை இறங்கணும்னா 2 நாள் அளவு நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து துவைக்க வேண்டிய உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், இதெல்லாம் சரியா துவைத்து உன்னை பரிசுத்தப்படுத்துவாயனால் 3ஆம் நாள் தேவன் உன் மத்தியில இறங்குவார். யோசுவால ஒரு பரிசுத்தத்தை பார்க்கிறோம். யோர்தான் நதியை கடப்பதற்கு முன்பதாக யோசுவா சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைய தினம் கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்போ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு பரிசுத்தம் இருக்குது. சும்மா நடக்காத உனக்கு அற்புதம். எல்லாத்துக்கும் பின்பதாக நீ பரிசுத்தம் அடையணும். எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த பூமியில் இருக்கிற நிறைய அழகான கன்னி பெண்களை கொண்டு வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்துறாங்க. 12 மாதம். ராஜாவுக்கு முன்பதாக நீ நிற்பதற்கு முன்பதாக நீ பரிசுத்தமா இருக்கணும், நீ சுத்தமா இருக்கணும்னு சொல்லி 12 மாதங்கள் அந்த ஸ்திரீகளை குளிப்பாட்டி மேக்கப் போட்டு அவர்கள் சரீரத்தில் இருக்கிற அழுக்கை எடுத்து அவருடைய ஸ்கின் எல்லாம் மாற்றி அவர்களுக்கு ராஜாவுக்கு முன்பதாக நிற்கும் போது அவர்கள் அழகாக நிற்கும்படி அவர்களுக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்பட்டது. ஒரு சாதாரண உலகத்தின் ராஜாவுக்கு முன்பதாக நிற்பதற்கே உனக்கு ஒரு 12 மாதங்கள் உன்னை நீ சுத்தப்படுத்த வேண்டுமானால், ராஜாதி ராஜா பரிசுத்தத்தின் உச்சத்தில் ஜுவாலித்துக் கொண்டிருக்கிறவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர், தேவ தூதர்கள் கூட அவருடைய பரிசுத்தத்தை காணக்கூடாதபடி 2 சிறகுகளால் தங்களை மூடி ஆராதிக்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய நீ உன்னை எவ்வளவாய் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஏம்மா, உனக்கு நான் சொல்றது புரியுதா? உன் மண்டைக்கு ஏதாவது விளங்குதா? நீ எழுந்து உன் வீட்டை பரிசுத்தப்படுத்து, நீ எழுந்து உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் இன்னைக்கு ஒரு பரிசுத்தம் உன் மேல இறங்கி வரட்டும். சரித்திரத்தில் அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு ஆனா பலவிதமான இச்சையான போராட்டங்கள் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. நிறைய சிற்றின்ப பழக்கங்களுக்கு அவன் அடிமையா இருந்தான், அசுத்தங்களுக்கு அவன் அடிமையா இருந்தான். அவனால் அதை விட்டு வெளியே வர முடியல. அவனோ தன்னுடைய எவ்வளவு சுய நீதியில போராடி 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 பார்த்து கடைசியில இனி இது முடியாதுன்னு சொல்லி, ஜனங்கள் மத்தியில இருக்கிற வரைக்கும் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு சொல்லி ஒரு மூட்டையை கட்டினா, ஒரு மலைக்கு ஏறி போயிட்டான். மலையில போய் அந்த இடத்துல நம்ம பரிசுத்தமா வாழலாம்னு சொல்லி ஒரு கூடாரம் போட்டான். 2 நாட்கள் அவனால தூய்மையா வாழ முடிந்தது. 3ஆவது நாள் திரும்ப அவனுடைய சிந்தை கரைப்பட்டது, அவனுடைய சரீரமும் கரைப்பட்டது. அவனால பரிசுத்தமா வாழ முடியல. அதுக்கு பிறகு ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்து, இவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் வாழ்க்கை, இதுதான் போல, நம்மளால தூய்மையா வாழ முடியாது போல, நம்ம இனி வாழ்ந்து பிரோஜனம் இல்லாமல் நினைத்து கொண்டிருக்கும் போது அவன் காதுகளில் ஒரு சத்தம் தொனித்தது. அகஸ்டின், எடுத்து வாசி ரோமர் 13:14 சொல்லி இந்த 14வது வசனத்தை சொல்லுது, துர்இச்சைக்கு இடமாக உன் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தரித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள்.
உடனே இந்த வசனத்தை எடுத்து வாசித்து அவன் முழங்கால் படியிட்டான். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதென்றால் என்ன? ஆண்டவரை தரித்துக் கொள்வதென்றால் என்ன? தன் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தினான். என்னுடைய சிந்தை உமது சிந்தையாய் மாறட்டும், என்னுடைய கண்கள் உமது கண்களாய் மாறட்டும், என்னுடைய நாவு உமது நாவாய் மாறட்டும், என்னுடைய செவிகள் உமது செவியாய் மாறட்டும், என்னுடைய கரங்கள் உமது கரங்களாய் மாறட்டும், என்னுடைய இருதயம் உமது இருதயமாய் மாறட்டும் என்று சொல்லி தன் ஒவ்வொரு அவயங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய அவயங்களை நீதியின் ஆயுதங்களாய் தன் சரீரத்தில் தரித்து கொண்டான். ஒரு பலன் இறங்கியது. பாவத்தை ஜெயமெடுக்கிற ஒரு அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மலையிலிருந்து திரும்ப தன் மூட்டையை எடுத்துக்கொண்டு கீழே ஜனங்கள் மத்தியில் வந்து வாழ்ந்தான். பரிசுத்தமாய் வாழ்ந்தான், தூய்மையாய் வாழ்ந்தான். பிற்காலங்களில் தேவன் அவனை விடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். அவனை ஜனங்கள் எப்படி அழைக்க ஆரம்பித்தார்கள்? The Saint Augustine, பரிசுத்த அகஸ்டின் என்று அவனுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. விளங்குதான் நான் சொல்றது? நீ அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையை விட்டு எழுந்திருந்து இன்றைக்கு உன் ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கு உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து. இயேசுவின் ரத்தம் உன்னை உள்ளும் புறமும் கழுவும்படி உன்னை தூய்மைப்படுத்து. நீ சீர்படுத்தாத வரையிலும் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற போவது கிடையாது. சிஸ்டர் பிரதர், இந்த இடத்துல ஒரே மனுஷன் தான் தப்பு செஞ்சிருக்கிறான். இந்த யோசுவா புத்தகத்தில் ஒரு தேசமே தோல்வி அடைய காரணம் ஒரு மனுஷன் செஞ்ச ஒரு பாவம். ஒரு வீட்டில் ஒரு கணவர் பாவம் செய்யும் போது அந்த குடும்பம் அசையும். ஒரு மனைவி பாவம் செய்யும் போது குடும்பமே உடையும். ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது சபை அசையும். ஒரு ஊழியக்காரன் பாவம் செய்யும் போது சபையே உடையும். ஒரு சபை பாவம் செய்யும் போது தேசமே அசையும். இந்த இடத்துல ஒரு மனுஷன் செஞ்ச பாவம் இஸ்ரவேல் ஜனங்களை அசைத்தது. அபிஷேகம் பெற்றவன் அசைத்தது, வாக்குத்தத்தம் பெற்றவன் அசைத்தது. தோல்வியில விழுந்து கிடந்து அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள சாபத்தீடானது மறைந்திருக்கிறது. சாபத்தீடானது, கொஞ்சம் அமைதியா வச்சுங்க, நல்லா கேளுங்க. அப்படி என்ன சாபத்தீடானது அவனுக்குள்ள அவன் கொண்டு வந்து வச்சிருந்தான் பைபிள் சொல்லுது. அந்த ஆகான் என்கிற ஒருவன் ஒரு பாபிலோனிய சால்வை, கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் தங்கம், இது மூணுத்தையும் தான் எடுத்தான். தேவன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த பட்டணத்திலிருந்து, சபிக்கப்பட்ட அந்த பட்டணத்திலிருந்து இவன் என்ன பண்ணிட்டான்? அதெல்லாம் கொண்டு வந்து தன் வீட்டுக்குள்ள அதை புதைச்சி வச்சிருந்தான். அது உள்ள இருக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தங்கள் வேலை செய்யாது. சிஸ்டர், நான் சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த பைபிள் உன் வாழ்க்கையில வேலை செய்யாது. இந்த பைபிள் உள்ள வாக்குத்தத்தம் வாழ்க்கையில வேலை செய்யாது. எந்த ஊழியக்காரன் ஜபமும் வாழ்க்கையில வேலை செய்யாது. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது பாரு உன் குடும்பத்தில். தேவன் அருவருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்க செய்தது, தேவனுடைய கட்டளைகளுக்கு முரண்பாடானது, தேவன் அருவருக்கு, அதை தோண்டி எடுத்து உன் வீட்டில் இருந்தது வெளியே போடு. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருதா இல்லையான்னு பாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இன்றைக்கு இந்த கூட்டத்தின் முடிவுக்குள்ள உன் வாழ்க்கையில மறைந்திருக்கிற தேவன் அருவருக்கிற, தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையில தள்ளி வைச்சிருக்கிற அந்த சாபத்தீடானதை உன் வாழ்க்கைக்குள்ளிருந்து பிடுங்கி எடுத்ததை தூக்கி போடு. அது ஆகார் என்கிற ஒருவருடைய கூடாரத்துக்குள்ள மறைந்திருந்த முதல் பொருள் என்ன? பாபிலோனிய சால்வை. சிஸ்டர் பிரதர், இந்த சால்வை எதற்கு அடையாளம் தெரியுமா? ஏசாயா 59:17 எடுத்து வாசிங்க. சால்வை எதை அடையாளப்படுத்துகிறது? அதுல ஒரே ஒரு வார்த்தை, அவர் வைராக்கியம் என்னும் சால்வையை உடுத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ சால்வை எதற்கு அடையாளம்னா தேவனுடைய வைராக்கியத்துக்கு அடையாளம். தேவனுடைய வைராக்கியத்துக்கு அடையாளம். அது எங்க புதைக்கப்பட்டிருந்தது?
ஆகானுடைய வீட்டில் அது புதைக்கப்பட்டிருந்தது. சால்வை என்பது தேவனுடைய வைராக்கியத்துக்கு அடையாளம். ஆனா இவனுடைய சால்வை அது சுய வைராக்கியம். ஒரு காலத்துல தேவன் மேல வைராக்கியமா இருந்த நீ உன் குடும்பத்தை கூட இயேசுவுக்காக நீ இழக்க தயாரா இருந்த. ஆலயத்துல உபவாச ஜெபம்னா வைராக்கியம் இருந்தது. முதல் நபரா உள்ள போய் உட்கார்ந்த. உனக்கு இல்லாவிட்டாலும் நீ தேவனுக்காக உற்சாகமா கொடுத்த. ஆதியில் அது ஒரு வைராக்கியம் இருந்தது, ஒரு ஃபயர் இருந்தது. தேவனுக்காக எதையும் சகிக்க, தேவனுக்காக எதையும் செய்ய நீ இழந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய எல்லாத்தையும் நீ செய்யக்கூடிய அளவு தேவனுடைய வைராக்கியம் உனக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப அந்த வைராக்கியம் எங்க சிஸ்டர்? இப்ப எங்க போச்சு அந்த வைராக்கியம்? ஆதியில கொண்டிருந்த அந்த ஃபயர் எங்க? ஆண்டவர்னா உயிரையே கொடுப்பியே. உன் பிள்ளைங்க கணவர்லாம் ஆண்டவருக்கு அடுத்ததான். இன்றைக்கு எல்லாத்துக்கும் மேல உன் பிள்ளைங்க கணவர் வந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் கடைசியா போயிட்டார் உன் வாழ்க்கையில. எங்க அந்த வைராக்கியம்? ஆண்டவருக்காக ஓடுவ ஆரம்பத்துல. இப்ப அந்த வைராக்கியம் போயிடுச்சு. அந்த வைராக்கியத்தை இப்ப என்ன பண்ணிருக்கிற? புதைச்சி வச்சுட்ட உன் வீட்டுல. தேவன் மேல கொண்ட அந்த தேவ வைராக்கியத்தை நீ புதைச்சு அதன் மேல இப்ப ஏறி உன் சுயத்துல நீ நின்று கொண்டிருக்கிற. அதனால தான் நீ தோல்வியில விழுந்து அழுது கொண்டிருக்கிற. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த வைராக்கியத்தை திரும்ப எடு கையில. அதை எடு. புதைந்திருக்கிறத திரும்ப எடு. அந்த தேவ வைராக்கியத்துக்குள்ள மீண்டும் வா. ஆண்டவருக்காக பற்றி எரிய, தேவனுக்காக வாழ்க்கையே கொடுக்க, ரத்த சாட்சியாய் மரிக்க, தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய, உன் வாழ்க்கையை இழக்க கூட தயாராய் இருந்த அந்த பழைய வைராக்கியத்தை நீ புதைத்து எடுத்து உன்னுடைய சுய வைராக்கியத்தை தூக்கி வெளியே போட்டு பாரு. இன்றைக்கு உன் சூழ்நிலைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோனிய சால்வை என்பது உலக வைராக்கியத்தை காட்டுகிற உலக வைராக்கியம். ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டி கொண்டிருந்த நீ இப்போ உலகத்தின் மேல வைராக்கியம் பாராட்டுகிற. அவன் வீடு கட்டிட்டானா, நானும் வீட்டை கட்டி காட்டுறேன் பாரு. அவன் கார் வாங்கிட்டானா, நானும் கார் வாங்கி காட்டுறேன் பாரு. அவன் அதை செஞ்சிட்டானா, நானும் ஏட்டிக்கு போட்டி அதை செஞ்சு காட்டுறேன் பாரு. உலக வைராக்கியம் வந்துடுச்சு. அவன் பிள்ளைக்கு அப்படி கல்யாணம் பண்ணிட்டானா, நான் அப்படி செய்து காட்டுறேன் பாரு. உலக வைராக்கியம். தேவ வைராக்கியம் போய் தேவனுக்காக சாதிக்கணும், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும் என்கிற தேவ வைராக்கியம் போய் இப்ப உனக்கு உலகத்தின் மேல வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிற. அதுதான் உன் வீழ்ச்சிக்கு முதல் காரணம். இரண்டாவது, அவனுக்குள்ள இருந்த காரியம் என்ன தெரியுங்களா? அவனுக்குள்ள எதை மறைச்சு வச்சிருந்தா? பொண்ணை மறைச்சு வச்சிருந்தான். பொண்ணை மறைச்சு வச்சிருந்தான். சிஸ்டர் பிரதர், இந்த பொன் என்பது தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 25வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது தேவனுடைய ஆலயத்தை முழுவதும் பொன் தகட்டால், அந்த தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுத்தப்படுகிற எல்லா பொருட்களையும் தேவன் பொன் தகட்டால் மூடும்படிக்கு கட்டளையிட்டார். அந்த பொன் என்பது தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. மரத்தால் செய்யப்பட்ட எல்லா பனிமுட்களையும் அவர்கள் பொன் தகட்டால் மூடினார்கள். அது எதை காட்டுகிறது? அது அபிஷேகத்தை காட்டுகிறது. பொன் என்பது தேவ மகிமையையும் அபிஷேகத்தையும் காட்டுகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உன்மேல் தங்கி இருக்கிறார். மகிமையுள்ள ஆவியானவர். ஏன் தெரியுமா நீ விழுந்து கிடக்கிற? ஏன் தெரியுமா நீ தோல்வியில விழுந்து அழுது புலம்பி ஏதாவது கூட்டத்தில் நமக்கு காரியம் மாறுதலா முடியாதா? அப்படி ஏன் தெரியுமா அந்த சூழ்நிலையில் இருக்கிற? நீ தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த மகிமையை தோண்டி புதைச்சி வச்சு அது மேல நீ நின்றுட்டு இருக்கிற. அதுதான் காரணம் உன் வீழ்ச்சிக்கு. ஒரு காலத்துல கேட்டல, என்ன அபிஷேகிங்கப்பா, நான் உங்களுக்காக வரம்பா, உங்களுக்காக வாழுறம்பா. ஆண்டவர் உன்னை நம்பி அந்த அபிஷேகத்தை கொடுத்தார்ல, நீ என்ன பண்ண? அந்த அபிஷேகத்தை பெற்று வீட்டுக்குள்ள போய் அந்த அபிஷேகத்தை எடுத்து புதைச்சு அதன் மேல எழும்பி நிக்கிற. அதுதான் சிஸ்டர் உன் தோல்விக்கு காரணம். ஏன் உன் கணவர் தோல்வியில விழுந்து கிடக்கிறாரு? வேலை இல்லை. ஏன் உனக்கு பிசினஸ்க்கான வாசல் திறக்கல? ஏன் நீ கடன் மேல கடன்ல விழுந்துகிட்டு இருக்கிற? உன் மேல இருக்கிற அந்த மகிமையை நீ தோண்டி புதைச்சு வச்சிருக்கிற.
சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு இதனை தோண்டி வெளியே எடுக்கிற வரையிலும் உன்னுடைய சூழ்நிலைகள் சத்தியமா மாறாது, மாறவே மாறாது. இந்த கூட்டம் எந்த கூட்டத்துக்கு போனாலும் வாழ்க்கை மாறாது. தேவன் உன் மேல வைத்த அந்த பழைய அபிஷேகம், அந்த பழைய அழைப்பு, அந்த பழைய கிருபை, அந்த பழைய வல்லமைகளை இன்றைக்கு தோண்டி எடு. அது வெளியே கொண்டு வா. அது உள்ள மறைந்திருக்கிற வரைக்கும் அது ஆபத்து. உள்ள மறைந்திருக்கிற வரைக்கும் உன் சத்துருக்கள் தான் ஜெயம் எடுக்க போறாங்க. உள்ள மறைந்திருக்கிற வரைக்கும் நீ உடைய கிழித்து தோல்வியில விழுந்து அழுது கொண்டுதான் இருக்க போகிற. ஏதோ ஒன்று மறைந்து வைத்திருக்கிற பாரு, அந்த மகிமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த வைராக்கியத்தை இன்றைக்கு அதை தோண்டி எடு. தோண்டி எடு. இந்த பழைய அபிஷேகத்துக்குள்ள வந்துரு. இந்த பழைய ஜெப ஆவிக்குள்ள வந்துரு. அந்த பழைய உபவாசத்துக்குள்ள வா. அந்த பழைய வேத வாசிப்புக்குள்ள வா. தேவனுக்காக எழும்பி ஓடுவிய அந்த பழைய வைராக்கியம், அந்த பழைய ஓட்டத்துக்குள்ள எழும்பி வந்துரு. நீ வராத வரையிலும் உன் குடும்பம் எழும்ப போவது கிடையாது. உன் சூழ்நிலைகள் மாற போவது கிடையாது. நீ எழும்பி உன்னை பரிசுத்தப்படுத்து. மூன்றாவதாக அந்த ஆகானுடைய வீட்டில் இருந்தது என்ன? வெள்ளி. வெள்ளி. சிஸ்டர் பிரதர், பைபிள்ல வெள்ளி என்பது மீட்பின் பொருளாக காணப்படுகிறது. அது ரட்சிப்பை அடையாளப்படுத்துகிறது. தேவன் உனக்கு ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவித பலத்த செய்கையினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் தண்டனைக்கு நீ எப்படி தப்பிக்கொள்ள முடியும்? இன்றைக்கு ரட்சிப்பை குறித்த கவலை போயிடுச்சு. எப்படி வேணாலும் வாழலாம். நீ பொட்டை வச்சுக்க, ஏதாவது வச்சுக்க, எப்படி வேணாலும் ஆலயத்தை வாழலாம். நீ வந்துட்ட, காம்ப்ரமைஸ் ஆயிட்ட. நீ உலகத்துக்கு லவ் பண்ணிக்கிட்டு சபைக்குள்ள இருக்கலாம். நீ காம்ப்ரமைஸ் ஆயிட்ட. ஒரு கையில ஆண்டவர், ஒரு கையில உலகத்தை பிடிக்கலாம். நீ காம்ப்ரமைஸ் ஆயிட்ட. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? இன்னைக்கு நீ பெற்ற ரட்சிப்பை நீ புதைச்சி வச்சிருக்கிற பாரு, இதுதான் உன் ஃபேமிலி விழுந்திருக்க காரணம். ஏன் உன் குடும்பம் எழும்பல? ஏன் உன்னால மகிமையா உன் குடும்பத்தில் எழும்பி வாழ முடியல? ஆலயத்துக்குள்ளதான் வர, ஆனா உன் வாழ்க்கையில மகிமை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? உன் மேல இருக்கிற அந்த ரட்சிப்பை நீ புதைச்சி வச்சிருக்கிற, அதை மறைச்சு வச்சிருக்கிற. வெள்ளி என்பது எதை அடையாளப்படுத்துது? கர்த்தருடைய வார்த்தையை அடையாளப்படுத்துறது. சங்கீதம் 12:6 சொல்கிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சொத்த சொற்கள். இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் வசனத்தை நீ என்ன பண்ணிட்ட தெரியுங்களா? உள்ள புதைச்சி வச்சுட்ட. இன்றைக்கு இந்த வசனத்தை நீ பேசுறது கிடையாது. வசனம் வாசிக்க உனக்கு நேரம் கிடையாது. வசனத்தை தியானிக்க உன்னால முடியாது. ஏதோ ஒரு புத்தகம், ஸ்கூலுக்கு பிள்ளைங்க புத்தகத்தை தூக்கிட்டு போறது போல நீ சபைக்கு வரும்போது இந்த புத்தகத்தை கையில தூக்கிட்டு வர. இந்த புத்தகத்தை வாசிக்க உனக்கு நேரம் போயிடுச்சு. கர்த்தருடைய குரலை கேட்க உனக்கு நேரம் இல்லை. புதைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை நீ புதைச்சி அது மேல நீ படுத்துக்கிட்டு இருக்கிற. சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு இந்த தேவ வைராக்கியத்தையும், இன்றைக்கு இந்த பழைய அந்த மகிமையையும், உன் மேல இருக்கிற அபிஷேகத்தையும், கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த வார்த்தையின் வல்லமையும் அந்த ரட்சிப்பையும் நீ தோண்டி இன்றைக்கு எடுப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை திரும்பி எழும்பி ஜெயாலியாய் நிற்க பண்ணவர் வல்லமை நிறைந்த ஒரு தேவன். நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டிவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. நல்ல கைகளை தட்டிவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ இவைகளை ஒளித்து வைத்து விட்டு நீ முகம் கொப்பர விழுந்து அழுது கொண்டு கிடக்கிறது என்ன? இதெல்லாம் நீ சரி செய்ய வேண்டியதெல்லாம் உள்ள வச்சு புதைச்சி அதெல்லாம் வச்சு மறைச்சிட்டு நீ அழுதுகிட்டே இருக்கிற. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல பிரதர், ஏதோ மந்திரம் பண்றானுங்க பிரதர், ஏதோ ஆவி என்னை துரத்துக்கிட்டு வருது பிரதர், எங்க வாழ்க்கையில நல்லா இல்லை பிரதர், என் பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க வேலை கிடைக்கல பிரதர், என் கணவருக்கு தொழில் ஆசீர்வாதம் இல்லை பிரதர் என்று நீ அழுது கொண்டு இருக்கிறது என்னை எழும்பி உன்னை பரிசுத்தப்படுத்து. நீ தானே ரட்சிப்ப, நீ தானே ஆண்டவர்கிட்ட அபிஷேகம் கேட்ட, நீ தானே வாக்குத்தத்தங்களை கேட்ட, நீ தானே வரங்களை கேட்ட, நீ தானே வல்லமையை கேட்ட. இன்னைக்கு கேட்ட எல்லாத்தையும் நீ புதைச்சி வச்சு அது மேல படுத்து தூங்குறது என்ன? பைபிள் சொல்லுகிறது வெளிப்படுத்தினல் 3:3, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க.
அப்ப தோல்வியில விழுந்து கிடக்கிற யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யோசுவா நீ எழுந்து உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. உனக்கு கூடாரத்துக்குள்ள மறைந்திருக்கிறது வெளியே கொண்டு வா. அது மறைந்திருக்கிற வரைக்கும் கூடாரத்தை ஆசீர்வதிக்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீ எழுந்து பரிசுத்தப்படுத்த வேண்டியவைகளை பரிசுத்தப்படுத்து, தேவன் உனக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் சீக்ரெட். எந்த அளவுக்கு உன்னை பரிசுத்தப்படுத்துறியோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்க ஆலயத்தில் ஒரு முறை நான் சனிக்கிழமை அப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ இந்த பிரதர் இவர் முத்தமிழ் வண்ணன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவிக்கு 7 ஆண்டுகளாக பயங்கரமான ஒரு தலைவலி. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, மருந்து சாப்பிட்றாங்க. அவர் விருதாச்சலத்தில் இருக்கிறார். விருதாச்சலத்திலேருந்து சென்னைக்கு டாக்டரை பார்க்க வந்திருக்கிறார். அவருடைய மச்சினிச்சி எங்களுடைய ஆலயத்தில் அவங்களும் ஒரு பிசாசின் கட்டிருந்து விடுதலையாகி அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு எங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இங்கே படப்பையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், நீங்கள் போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு. அப்படி குடும்பமாக அவர், அவருடைய மனைவி, பிள்ளைகள் அவங்கெல்லாம் அப்படி ஜபிக்கும்படியாய் வந்தாங்க. வரும்போது என் மனைவிக்கு தலையில் குங்குமம், திருநீர், அந்த கயிறு, இந்த கயிறு எல்லாம் கட்டிட்டு ஒரு இந்து எப்படி இருப்பாங்களோ அப்படி உள்ளே வந்தாங்க. தன் பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. ஜபிக்கலாம் பிரதர்னு ஜபிக்க ஆரம்பித்த உடனே பொத்து 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 பொத்துன்னு கீழே எல்லாம் விழுந்தாங்க. இவருக்குள்ள இருந்து ஒரு பிசாசு, அவருடைய மனைவிக்குள்ள இருந்து ஒரு பிசாசு, எல்லாத்தையும் துரத்தி முடிச்ச பிறகு தேவன் அவர்களை தொட்டார். அப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம், என்னடா இது, நம்ம சும்மா நிற்கிறோம், இவர் ஜெபம் பண்ணா நம்ம பொத்துன்னு விழுறோம், நமக்குள்ள என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குது, என்ன மறைஞ்சிருக்குது. வீட்டுக்கு போனாரு. திரும்ப மறுவாரமும் வந்துட்டார். மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை வரார். ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த தேவ செய்தியெல்லாம் கேட்கும் போது அவருக்குள்ள ஒரு ஆர்வம், ஐயோ பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறாரா, வரங்கள் வல்லமைகள் என்று ஒன்று உண்டா, அப்படின்னா எனக்கு இந்த வரம் வேணும், எனக்கு இந்த வல்லமைகள் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல் அதிக வைராக்கியம் கொண்டு பக்தி கொண்டு வீட்டுக்கு போய் தன் வீட்டில் இருந்த எல்லா பூஜை படம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டார். அவங்க பிள்ளைங்களுக்கு அவர் எழுதி வச்ச எல்லா ஜாதகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சு ஒரு வீடியோ அனுப்பினார். ஐயா, என் வீட்டுக்குள்ள இருந்த தேவனுக்கு அருவருப்பான எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டேன், எல்லாத்தையும் எரிச்சு போட்டுட்டேன், இனி ஆண்டவருக்காக நான் வாழ போறேன். அவருடைய மனைவிக்கு 7 வருடங்களாக இருந்த தலைவலி ஆண்டவர் குணமாக்கிட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை சுத்திகரிச்ச உடனே மறுவாரமே அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். தேவனுடைய வல்லம் அவர் மேல இறங்கியது. தன் வீட்டுக்கு போனார். தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை குறித்து சொல்லி முழு குடும்பத்தையும் இயேசுக்குள்ள வழிநடத்தி ஞானசானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அவருடைய 96 வயது, 96 வயதான அம்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள சாகிறதுக்கு முன்னாடி ஞானசானம் கொடுத்து இப்போ போன வருஷம் தான் அவங்க இறந்தாங்க. தன்னுடைய அண்ணன் பிள்ளைகள் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டார், எல்லா ஞானசானத்துக்குள்ள நடத்திட்டார். இன்றைக்கு தேவன் இவரை அபிஷேகித்து அநேக இடங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் திருப்பூர் தானே, திருப்பூர் ஒரு எழுப்புதல் முறியெழுவு ஜபத்துக்கு போயிருந்தோம். 500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அந்த கூட்டத்தில் ஜபிக்க வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்த ஒரு குடும்பம், அம்மா, பொண்ணு, ஒரு அப்பா. அந்த பொண்ணுக்கு அம்மாவுக்கு 2 பேருக்குமே மார்பக புற்றுநோய். அந்த பொண்ணுக்கு தலையில 3 இடத்துல ரத்த கட்டி. அந்த அப்பா வேதனையோடு சொல்றாரு, என் குடும்பமே சாவுக்கு உள்ள மரணத்துக்குள்ள போய் கொண்டு இருக்கிறது, வியாதியில நாங்க விழுந்து கிடக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க. கையை வச்சா எல்லாம் பொத்து 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 பொத்துன்னு விழுந்தான். என்ன சொல்ற, அவங்கள எழுப்பி அந்த பிரதர் கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கங்க. அவங்க 3 பேர் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஜெபம் பண்ண உடனே திடீர்னு அவர் அந்த ஐயா ஓடி வந்து என் காலை பிடிச்சுக்கிட்டார். அவரு கூச்சல் போடுறாரு, சந்தோஷத்துல துள்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் என் காலை பிடிக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் தெரியுது, இவர் ஜெபம் பண்ணும் போது அவருடைய மனைவிக்குள்ளேயும் அவருடைய மகளுக்குள்ளேயும் இருந்த அந்த கேன்சர் கட்டி அப்படி இன்ஸ்டன்டா மறைஞ்சு போச்சு. அவருக்கு ஒரே சந்தோஷம், எப்படி இது நடந்தது. அவ்வளோ பெரிய கேன்சர் கட்டிய மனைவிக்கு மார்பகத்தில்
அவர் அந்த மார்பகத்தை தொட்டு தொட்டு பார்க்கிறார், அவருடைய மனைவியினுடைய மார்பகத்தை. நம்ப முடியல. பார்த்தா அந்த கேன்சர் கட்டி இல்லை. மனைவிக்கு மகளுக்கு தேவன் இன்ஸ்டன்டா அந்த கட்டிகளை தேவன் மறைய பண்ணினார். யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம் தான் ஆகுது. இன்றைக்கு அநேக இடங்களில் என்னோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணி அநேக ஜனங்களுடைய கட்டுக்களை உடைத்து வியாதிகளை குணமாக்கி அநேக இடங்களில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்து 3 வருஷத்துல ஒரு மனிதனால எழும்பி தமிழ்நாட்டு முழுவதையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வல்லமையா எழும்பி பிரகாசிக்க முடியனா? பல ஆண்டுகளாக 8, 10, 15 ஆண்டுகளாக சபைக்குள் அமர்ந்திருக்கிற நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு நேராய் தன் கரங்களை நீட்டி சொல்லுகிறார், மகளே எழுந்திரு, நான் உன்னை இன்றைக்கு பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன். எழுந்து உன்னை பரிசுத்தப்படுத்து. உன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் அருவருக்கிற அந்த சாபமான எல்லாவற்றையும் இன்னைக்கு வெளியே தூக்கேறி பரிசுத்தம் பண்ணி பாரு. தேவன் உன்னை பயன்படுத்துவதை நீ காண்ப, பயன்படுத்துவதை நீ பார்ப்ப. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, இன்னொரு மனுஷன் விழுந்து கிடக்கிறான், ஆண்டவர் இவனை எழுப்புகிறார். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 9:32, 33, 34. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். இந்த இடத்துல சிஸ்டர் பிரதர், ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறான். எவ்வளவு வருஷமானா? ஒரு 8 வருட காலங்களா அவனால் எழுந்திருக்க கூடாதபடி ஒரு முடங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலை. அவன் கைகள் கால்கள் விழுந்து கிடந்த ஒரு சூழ்நிலை, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பரிசுத்தவான்கள் மத்தியில் இருக்கிறான், சபை கூட்டத்தில் இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறான்? விழுந்து கிடந்தான். எந்த ஊர்ல இருந்தான் இவன்? லித்தா. அப்படின்னா லித்தானா போராட்டம்னு அர்த்தம். சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் உன்னை போராட்டம் நிறைந்த சூழ்நிலையில் மத்தியில் சில நேரங்களை வைப்பார். ஏன்? நீ தோல்வி அடையல, அந்த போராட்டங்களை ஜெயித்து எழும்ப. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன். பலவிதமான போராட்டங்கள் மத்தியில தான் சில நேரங்கள் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது. அப்படியே ஆண்டவர் உன்னை ரட்சித்த பிறகு உன்னை போராட்டத்தில் 100% விடுதலையாக்கி அப்படிலாம் தேவன் வைக்க மாட்டார். சில நேரங்கள் தேவன் உன்னை போர்க்களத்துக்குள்ள நிறுத்தி, அக்கினி சூளைக்குள்ள உன்னை நிறுத்தி, சிங்க கெபிக்குள்ள உன்னை நிறுத்தி, நான் கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ போராட்டத்தின் மத்தியில இருந்தாலும் இந்த போராட்டங்கள் உன்னை ஒண்ணுமே செய்யவே முடியாது, நான் உன்னை தாங்குகிறேன் என்பதை உன் சொந்த கண்கள் காண வேண்டும் என்று தேவன் சில நேரங்கள் உன்னை போராட்டத்தின் மத்தியில நடத்துவார். நல்லா வெளியே இருக்கிறவங்க கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா வாழ்கிற தேவ பிள்ளைக்கு அக்கினி சூழ வரும். அக்கினி சூழ வரும். நீ ஆண்டவருக்குள்ள உண்மையா ஜெபிக்கும் போது உனக்கு சிங்க கெபி தேடி வரும். நீ விரும்பா விட்டாலும் சில நேரங்கள் உன் சூழ்நிலைகள் உன்னை சிங்க கெபிக்குள்ளையும் அக்கினி சூளைக்குள்ளையும் உன்னை கொண்டு போய் தள்ளும். அதுதான் அடையாளம் நீ உண்மையாவே தேவனுடைய பிள்ளைன்னு. உனக்கு பிரச்சனையே வரல அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் உன் வாழ்க்கையில, ஏதோ சம்திங் ராங். பிரச்சனையே இல்லை பிரதர், நான் சூப்பரா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னா சம்திங் இஸ் ராங். ஆனா எல்லாமே பிரச்சனையா இருக்குதுன்னா நீ சரியா தேவ திட்டத்துக்குள்ள நடக்கிற, தேவ கரத்தை பிடிச்சு நடக்கிற. அந்த பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில தான் கர்த்தர் யார் என்பதை உன் வீட்டார் காண போகிறார்கள், உன் அந்நிய ஜனங்கள் பார்க்க போகிறார்கள், உன் சத்துருக்கள் பார்க்க போகிறார்கள். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கர்த்தருக்கு காத்திரு, உன்னை அவர் எழும்ப பண்ணுவார். இவன் விழுந்து கிடந்தான். எங்க விழுந்து கிடந்தான்? பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் விழுந்து கிடந்தான். அல்லேலூயா. நீ விழுறியா? பரிசுத்தவான்கள் நடுவில் விழுந்துரு. உன்னை சுற்றின இருக்கிற ஜனங்க ஜெபம் பண்ணி உன்னை தூக்கி நிறுத்துவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள வந்து உன்னை பலப்படுத்தி தூக்கி நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னை பலப்படுத்தி தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஐனேயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா புகழ்ச்சிக்குரியவன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? புகழ்ச்சிக்குரியவன். இப்ப எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? பேரை பார்த்தா புகழ்ச்சி, கணம், பாராட்டுக்குரியவன், worthy of praise அப்படின்னு சொல்லுவாங்க. ஐனேயானா பாராட்டுக்குரியவன். பாராட்டுக்குரியவன் இப்ப எப்படி இருக்கிறான்? விழுந்து கிடக்கிறான். நாங்க இருக்கிற படப்பையில் ஒரு பிரதர் பெரிய இயேசு. என்னது? இயேசு. ஆனால் அவர் என்ன வேலை செய்வார் தெரியுமா? வெளியே கிணத்துக்கு மோட்ரு வச்சிங்கன்னா நைட்டோட நைட்டாக வந்து கட்டிட்டு போயிடுவாப்பில். மோட்டரை யாரோ தூக்கிட்டு போனாங்க. யார் தூக்கிட்டு போனா? இயேசு தூக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா. இப்போ சமீபத்தில் தான் இறந்தான். ஆனால் மகா திருட. பேரு மட்டும் பார்த்தா இயேசு. ஆனா அவனுக்கு அந்த பேருக்கு அந்த வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. சில பேர் விசுவாசநாதன்னு பேர் இருக்கும், ஆனா வாழ்க்கையில விசுவாசமே இருக்காது. சாந்தின்னு பேர் இருக்கும், வாழ்க்கையில சாந்தமே இருக்காது. நல்ல கண்ணுன்னு பேர் இருக்கும், அவன் கண்ணெல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். அல்லேலூயா. இங்க ஐனேயா பாராட்டுக்குரியவன், புகழ்ச்சிக்குரியவன். ஆனா இவனுடைய வாழ்க்கை விழுந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தான். அவனால எழுந்திருக்க முடியல. அவன் அவமானத்தில் கிடக்கிறான், தோல்வியில கிடக்கிறான், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை விழுந்து கிடக்கிறான். சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு ஒரு வேளை நீ எழுந்திருக்க கூடாதபடி ஏதோ சில சக்திகள், ஏதோ சில பலவீனங்கள், ஏதோ சில போராட்டங்கள், ஏதோ சில மாந்திரிக வல்லமைகள் உன்னை தாக்கி உன்னை விழ பண்ணி இருக்கிறதா? பயப்படாத. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னை திரும்ப தூக்கி நிறுத்தாத வல்லமையானது. நீ விழுந்திருக்க மாட்ட. அந்த வியாதி உன்னை கட்டி வைக்காது. இன்றைக்கு அந்த வியாதியின் கட்டுக்களை கர்த்தர் உடம்புல இருந்து அறுப்பார். இன்றைக்கு அந்த மந்திர சக்தியை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அறுப்பார். எந்த வல்லமை, எந்த வியாதி, எந்த நோய், எந்த பலவீனம், எந்த போராட்டம் உன்னை கட்டி சிறைப்படுத்தி எழுந்திருக்க கூடாதபடி உன்னை விழுந்து கிடக்க செய்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் ஊழியக்காரனாகிய என்னை உன் நடுவில் அனுப்பி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், எழுந்து நட. ஐனேயாவே, பாராட்டுக்குரியவனே, திரும்ப அந்த புகழ்ச்சிக்குள் தேவனுடைய கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி பூமியில் உள்ள சகல ஜாதி
ஜாதிகளுக்குள் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நல்ல கைகளை தட்டிவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பாஸ்டர் திஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியர், அவர் என்ன பண்ணாரு, நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனா எந்த மருந்து மாத்திரையும் அவர் எடுக்கவே மாட்டார். சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏற்பட்டது, சாப்பிட முடியல, நடக்க முடியல. என்னதான் பலவீனம் இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, மருந்து மாத்திரை எடுக்க மாட்டாங்க. அந்த சபையில் ஒரு டாக்டர் இருந்தார். அவரு என்னதான் பிரச்சனை சோதிச்சு பார்க்கிறேன்னு சொல்லி சோதிச்சு பார்த்தா உடைய சுகர் லெவல் பயங்கரமா இருந்தது. ஐயா ஏதாவது மாத்திரை எடுக்கிறீங்களா? நான் எடுக்க மாட்டேன். சுகர்ல செத்தாலும் சாகுறேன், அதை எடுக்க மாட்டேன். அப்போ அவர் சொல்லிட்டாரு மற்றவங்க கிட்ட, இன்னும் 4 நாள்ல இவர் இறந்துருவார். 4 நாள் தான் டைம், அதுக்குள்ள இவர் இறந்துருவார். இவருடைய உடம்புல இருக்கிற எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த சுகர் நிமித்தம் இப்படி கிட்னி எல்லாம் சரியா ஃபங்க்ஷன் ஆகல, கண்ணெல்லாம் மங்கி போச்சு, இனி அவர் பிழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதை கேட்ட உடனே இவர் தன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சார். பரிசுத்தப்படுத்தி தன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சார். இரவு ஜெபங்கள்ல தன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சார். தன் அறையில படுத்துக்கொண்டு தன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சார். ஆண்டவரே, என் ஊழியம் முடிஞ்சிடுச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்றேன், எப்படியாவது நான் பரலோகத்தில் உம்மோடு கூட வந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு அதிகாலை ஜெபம் அந்த சபையில் நடந்து கொண்டிருந்தது. 5 மணிக்கு இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எழுந்து போய் தனியாக ஒரு சேர்ல அமர்ந்து கொண்டு அப்படியே தன்னை சுத்திகரித்து ஸ்தோத்திரம் செலுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். திடீரென்று அவருக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் அப்படி வெளியே வந்து நின்னதா. அது அப்படியே இவர் முறைத்து பார்த்ததா. ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே, எனக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த கருப்பு உருவம் யாரு? என்ன இந்த கருப்பு உருவம் யாருன்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரா, மகனே, இதுதான் உனக்கு அந்த சுகர் வியாதியை கொண்டு வந்த ஆவி. உன் ஜீவனை எடுக்க போராடின அந்த பலவீன படுத்துகிற ஆவி இதுதான். அந்த மரணத்தின் ஆவி இதுதான். உன் ஜீவனை எடுக்கும்படி உன்னோடு கூட போராடி கொண்டிருந்தது. இன்றைக்கு நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். அப்படியே ஒரு அந்நிய பாஷையில ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு அந்நிய பாஷையில பேசி துள்ள ஆரம்பிச்சிட்டார், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். இவர் ஆவியில நிரம்புகிறத பார்க்கும்போது அந்த ஆவி அப்படியே நடந்து ஆலயத்தை விட்டு வெளியே போய் அப்படியே கேட்டுக்கு வெளியே போய் ரோட்டை கிராஸ் பண்ணி அது அப்படியே மறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு யாராவது சரீரத்தில் பாடுகளோடு பலவீனத்தோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை எழுப்பும்படி விரும்புகிறார். அந்த பலவீனத்தின் வல்லமையை உடைக்கும்படி விரும்புகிறார். ஆதியில நீ கொண்டிருந்த அந்த பலனை உனக்கு தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை பலவீனப்படுத்தி விழுந்து கிடக்கிற சூழ்நிலையிலிருந்து உன்னை கட்டவிழ்த்து திரும்ப பலனாய் உன்னை எழுப்பும்படி விரும்புகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 5:51-9 சொல்கிறது, எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்தது, வலு சர்பத்தை வதைத்தது நீ அல்லவா. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு எந்த விதமான போராட்டங்கள் உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் தேவன் அதை உடைத்து உன்னை எழுப்புவார். சில மாதங்களுக்கு முன்பதாக பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு சிஸ்டர், அவங்க பேர் கீதா மனோஜ். என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்களாக டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாத 15 முறை தற்கொலை முயற்சி எடுத்து, அநேக முறை அந்த தற்கொலை முயற்சி அவர்களை ஐசியூவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவர்கள் மீட்டு கொண்டு வந்தது. 15 முறை தற்கொலை முயற்சி. ஒரு முறை 300 தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டாங்க. 300 தூக்க மாத்திரை என்ன ஆகுறது கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாத்திரையை போட்டுட்டு அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. இவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஐசியூவில் வச்சு டயாலிசிஸ் பண்ணி அந்த மருந்தினுடைய அந்த ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்து அப்படி உயிர் பிழைக்க போய் அவங்க தப்பித்து வந்தவர்கள். இரவு நேரங்களில் தூக்கம் இருக்காது. ஒரு மாசத்துக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு அந்த அம்மா மருந்து சாப்பிட்ற ஒரு நபர். தூக்கமே வராது. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க, அவ்வளவு இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு. ஒரு முறை எங்க விடுதலை கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்குது, என்னால் தூங்க முடியல, 20 வருடங்களா நான் தூக்கம் இல்லாம டிப்ரெஷன்ல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பயம், எனக்குள்ள ஒரு பதற்றம், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ அவங்க சொன்னாங்க, இது எப்போ தொடங்குச்சுன்னா, இந்த கேரளாவில் மோகினி ஆட்டம்னு சொல்லி ஒரு நடனத்தை அவர்கள் கற்றுக்கொண்ட பிறகு, மோகினி ஆட்டம்
அதுவும் ஒரு கிளாசிக்கல், அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர். இந்த நடனங்களெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்குள்ள பிசாசு வந்துடுச்சு. சிஸ்டர் பிரதர், சில நேரங்கள் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எதுக்கும் அனுப்புறோம். அந்த பிள்ளைங்களை நீ போடா, அதை போய் கத்துக்கோ, இதை போய் கத்துக்கோன்னு போறோம். இதனால என்ன விளைவு? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில ஆவிகள் நுழையும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவிகள் நுழையும். நீ போடா, பாக்ஸிங் போடா, கராத்தே போடா. ஆண்டவர் உனக்கு வந்து கராத்தே சொல்லி தருவாரா? மற்றவங்களை அடிப்பா, மற்றவங்க பல்ல உட, மற்றவங்களை எட்டி விடு, இதெல்லாம் கத்த செய்வாரா? இதெல்லாம் உலகத்தின் ஆவி. பிள்ளைங்களை எதுக்கு அனுப்புறீங்கன்றத ஜாக்கிரதையா பார்த்து அனுப்புங்க. சில முரட்டாட்டத்தின் ஆவிகள் பிள்ளைகளுக்குள்ள வந்துடும். இந்த அம்மா டான்ஸ் கத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சில ஆவிகள் பிடிச்சது 20 வருடங்கள் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை அழிச்சது. அதுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் வந்து ஜெபம் பண்ணும் போது தேவ வல்லமை அவர்களை தொட்டது, கர்த்தருடைய வார்த்தை அவர்களை தொட்டது. எழும்பி வீட்டுக்கு போனார்கள். அந்த 20 வருடங்களா தூங்க முடியாத அந்த கட்டை கர்த்தர் உடைத்தார். அந்த அம்மாவுக்குள்ள இன்றைக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆனந்தம். புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பாண்டிச்சேரிக்கும் கேரளாக்கு இடையே உள்ள ஒரு இடத்துல, ஒரு மாகி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இப்ப அந்த அம்மா ஒரு சபையை கட்டும்படி போயிட்டான். தேவன் எழுப்பின பிறகு பாருங்க, மகிமை வந்துடுச்சு பாருங்க. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற அந்த வாழ்க்கை வந்துடுச்சு பாருங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. சிஸ்டர் பிரதர், ஒருவேளை இன்றைக்கு நீ இந்த மனுஷனை போல நீங்க விழுந்து கிடப்பீர்களானால், ஐனேயாவை போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன் வாழ்க்கையை, உன் சரீரத்தை விடுவித்து உன்னை தூக்கி நிறுத்தும்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க போறதுக்குள்ள, இப்ப அடுத்த 2 நிமிஷத்துல இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்தை விட்டு நீங்க போறதுக்குள்ளாக ஒரு தெய்வீக பலன் உங்கள் சரீரத்துக்குள் பாய போகிறது. ஒரு விடுதலை உங்களுக்குள் வரப்போகிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை பரிசுத்தப்படுத்து, உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வல்லமையால் என்னை கழுவுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்கள் மேலே இப்போது இறங்கி வர போகிறார். இருக்கிறவர்கள் அப்படியே உங்கள் வேதாகமத்தை கீழாக வைத்துவிட்டு எழும்பி நில்லுங்கள். இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை உங்களை இப்போது தூக்கி நிறுத்த போகிறது. ஆண்டவருடைய மகிமை இப்பொழுது உங்கள் மேலே இறங்கி வர போகிறது. லாக்கா திடா கரா மலா ஹத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி. சிஸ்டர் பிரதர், இந்த ஜெபம் அடுத்த 5 நிமிடம் தான் நான் செய்ய போகிறோம். இந்த ஜெபத்தின் முடிவுக்குள்ளாக உனக்குள்ள இருக்கிற அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த வியாதியை கொண்டு வந்த அந்த ஆவி, உன்னோடு போராடுகிற அந்த மரணத்தின் வல்லமை, ஏதோ ஒரு பிசாசின் ஆவி உன்னோடு போராடுது. நீ எழுந்திருக்க முடியாதபடி, ஓ பேரு புகழ்ச்சிக்குரியவன், ஆனா நீ விழுந்து கிடக்கிற. கர்த்தர் இன்றைக்கு உன்னை குணமாக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவருடைய வல்லமை இப்போது உன் மேல இறங்க போகிறது. அவருடைய அக்கினி இப்பொழுது உன்னை தொட போகிறது. உன்னால் தாங்கக்கூடாத ஒரு அபிஷேகம் உன் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள் இப்போது இறங்கி வர போகிறது. இதோ வானத்திலிருந்து நீட்டப்பட்ட ஒரு கரம் வருகிறது. ஆணி பாய்ந்த ஒரு கரம் உன்னை நோக்கி வருகிறது. ஒரு வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. யோசுவா, எழுந்திரு, 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 எழுந்திரு. உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்து, உன் வீட்டை பரிசுத்தப்படுத்து, உன் ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்து, உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து. விடாத. ஜெபி. இதெல்லாம் உன்னை விட பண்ணிச்சோ, இப்ப அதை பார்த்து சொல்லு. இனி எனக்குள்ள உன் இடம் கிடையாது. இனி எனக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். இதோ கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு சில சகோதரிகள் மேல இங்க ஊற்றப்படுகிறத நான் பார்க்கிறேன். இதோ வானத்திலிருந்து ஒரு ஒளியை போல, ஒரு மின்னலை போல ஒரு வெளிச்சம் சில பேர் மேல இங்க பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை அடக்காத, எழுந்திரு. கர்த்தர் உன்னோடு கூட பேசிவிட்டார். இன்னைக்கு நீ எழுந்து பிரகாசித்து தான் ஆக வேண்டும். ஓ லகா தடகா தடகராபா. உன்னை முடக்கி வைத்த சக்திகள் இப்போது உன்னை விட்டு வெளியே வருவதாக. உன்னை முடக்கி வைத்திருக்கிற வல்லமைகள் உன் உடலை விட்டு வெளியே வருவதாக. வெளியே வருது, அந்த ஆவிகள் வெளியே வருது. இதோ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், அக்கினி உன் மேல பாய்கிறது.
நல்ல ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு. அந்நிய பாஷையில பேசி உன்னை தூய்மைப்படுத்து, உன்னை பரிசுத்தப்படுத்து. கர்த்தர் உன் அருகில வந்து நிற்கிறார். இதோ ஒரு அக்கினி கரம் உன் தலைக்கு மேலாக வருகிறது. ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உன் எலும்புகளுக்குள் ஒரு நெருப்பு பாய்கிறது. நெருப்பு, 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 நெருப்பு. அக்கினி அபிஷேகம் பாய்கிறது. விடாத, விடாத, உன்னை அடக்காத, உன்னை அடக்கி கொள்ளாத. உன் மேல அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கும் போது உன்னை தூக்கி வீச இடம் கொடு, உன்னை அசைக்க இடம் கொடு. ஓ லாக ஜட கத டக ரப கச்சிடபலா லிகா சிடபோ ரோகோ ரோபலா. உன் நரம்புகளுக்குள் அபிஷேகம் இறங்கட்டும், உன் எலும்புகளுக்குள் அபிஷேகம் இறங்கட்டும். வல்லமை, 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 வல்லமை. பரலோகம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. ஒரு அக்கினி நதி உன்மேல் வருகிறது. அக்கினி நதி வருகிறது, அக்கினி நதி வருகிறது, அக்கினி நதி வருகிறது, வருகிறது. ஃபயர், ஃபயர். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இதோ அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது. அக்கினி அபிஷேகம். போ, ஆழத்துக்கு போ. கணுக்காலே நின்று தேவனை ஆராதிக்காத. ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு போ. நீந்த கூடாத ஆழத்துக்கு போ, நீந்த கூடாத அபிஷேக ஆழத்துக்கு கடந்து செல். ஓ லாக டட கத டக ரப லக திட கத டக ரப லக திட. நல்ல ஜெபிங்க சிஸ்டர், நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. நீ உன் வாலிபத்தில் பெற்ற அந்த அபிஷேகம் திரும்ப உன் மேலே இப்போது இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பிசாசுகளை துரத்துகிற அந்த வல்லமை திரும்ப வருகிறது, திரும்ப வருகிறது. தரிசனங்களை பார்க்கிற அந்த அபிஷேகம் திரும்ப வருகிறது, அபிஷேகம் திரும்ப வருகிறது. முழங்கால்களில் பல மணி நேரங்கள் நிற்கிற அந்த அபிஷேகம் உன் முழங்கால்கள் மேலே திரும்ப வருகிறது, திரும்ப வருகிறது. கைகளை தட்டியதை பெற்றுக்கொள், கைகளை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. receive fire. ஓ லாபக திடா. எழும்பு, எழும்பு, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. உன் மகிமை வந்தது, உன் மகிமை வந்தது. தேவனுடைய எழுப்புகிறார், எழுப்புகிறார். இந்த தேசத்திலுடைய எழுப்புகிறார், இந்த மாவட்டத்திலுடைய எழுப்புகிறார், எழுப்புகிறார். இந்த மாநிலத்திலுடைய எழுப்புகிறார், எழுப்புகிறார். ஓ லாக தடக தடக ரபல, ஓ லாபக தடக ரபல கதிடபல. யோசுவா, யோசுவா எழுந்திரு. யோசுவா எழும்பு. நீ யோசுவா, நீ யோசுவா. நீ வாக்குத்தத்தம் பெற்றவன், நீ வாக்குத்தத்தம் பெற்றவன். அபிஷேகம் பெற்றவன், நீ அபிஷேகம் பெற்றவன். குடும்பத்தை பரம கானானுக்குள் நடத்தும்படி அழைப்பு பெற்றவன். ஆமென். எழுந்திரு, எழுந்திரு. யோசுவா எழுந்திரு. யோசுவா எழும்பு. நீ அழுது கொண்டிருக்கிறது என்ன? நீ புலம்பிக் கொண்டிருக்கிறது என்ன? ஆதியில இருந்த அந்த வைராக்கியத்துக்குள்ள வா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வா, அந்த அபிஷேகத்துக்குள்ள வா. கர்த்தருடைய எழுப்புகிறார், எழுப்புகிறார். லாபக சீடாபலா, லாபக திடா கதடக ரபலா, லீகா தடக ரபலா கதிடா. நல்ல அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு. இதோ சிலருடைய கைகள் மேல் அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. உன்னால தாங்க முடியாத ஒரு தெய்வீக வல்லமை உனக்குள் பாய்கிறது. ஐனையாவே, புகழ்ச்சிக்குரியவனே, எழுந்திரு, 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 எழுந்திரு. இதோ உன் கால்கள் அபிஷேகிக்கப்படுகிறது. உன் கால்களுக்கு ஒரு உடை, உன் கால்களுக்கு அந்த சுவிசேஷ பாத ரட்சைகளை கர்த்தர் உணர்த்துகிறார், கர்த்தர் உணர்த்துகிறார். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி உன் தலைக்கு மேலாய் வந்திருக்கிறது. உன் ஒளி வந்தது. உன்னை தூக்கி நிறுத்துகிற வெளிச்சம் உன்னை சுற்றி பிரகாசிக்கிற வெளிச்சம். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. வெளிச்சம் பிரகாசித்து, உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் நடுவாக ஒரு குரல் வருகிறது. எழுந்திரு, 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 எழுந்திரு. உன் ஊழியம் முடியவில்லை, முடியவில்லை. கிறிஸ்தவ ஜீவியம் முடியவில்லை, முடியவில்லை. தேவன் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது முடியவில்லை, முடியவில்லை. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம். இதோ சில சகோதரிகள் மேல் அக்கினி இறங்குகிறது, அக்கினி, அக்கினி இறங்குகிறது, அக்கினி, அக்கினி இறங்குகிறது. விடாத, விடாத. கைகளை தட்டியதை பெற்றுக்கொள், விடாத, பெற்றுக்கொள். கைகளை தட்டியதை பெற்றுக்கொள். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்.